بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வர்றோம். சென்ற வாரம் 125வது வசனத்தில் இந்த மகாம இப்ராஹீமில் தொழுங்கன்னு எல்லாம் சொல்கிறான்ல, அது குறித்த விவரங்களை நம்ம பார்த்துட்டோம். திரும்ப அந்த ஆயத்தை படிக்கிறோம். இது ஜால்னா, நாம் ஏற்படுத்தி இருப்பதை எண்ணி பாருங்கள். ஃபேலும் ஃபாயிலும் அதில் இருக்குது. எதை ஏற்படுத்தியிருக்கிறோம்? அல் பைத்த, இந்த ஆலயத்தை, காபாவை, இந்த ஆலயத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். மஃபூல் என்னவாக ஏற்படுத்தியிருக்கிறோம்? மசாபத்தன், ஒன்று கூடும் இடமாக, லின்னாசி, மனித குலத்திற்கு ஒன்று கூடும் இடமாக காபத்துல்லாவை நாம் ஆக்கியிருப்பதை எண்ணி பாருங்கள். அப்போ 2வது மஃபூல். மசாபத்தன்கிறது, பைத்துங்கிறது ஃபஸ்ட்டு மஃபூல், மசாபத்தன்கிறது செகண்ட் மஃபூல். வ அம்னன், இது அத்துஃபு. எங்கே அத்துஃபுன்னா மசாபத்தில் அத்துஃபு. மசாபத்தாவும் ஆக்கியிருக்கிறோம், அம்னன், அம்னாவும் ஆக்கியிருக்கிறோம். அம்னம்னா ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பாதுகாப்பு இருக்குது. அங்கே சண்டை பிடிக்கக்கூடாது, போர் செய்யக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை கொண்ட ஒரு ஏரியாவை ஆக்கியிருக்கிறோம். இது ஆக்கிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், காபா தொடர்பான சட்டங்களை நமக்கு சொல்லித்தர்றான். ஒத்தஹிது. அப்போ இது என்ன ஒத்தஹிதுங்கிறது என்ன சொல்லுன்னு கேட்டால், இஃப்தாலங்கிற அகத இருக்குல்ல, அகத என்றால் எடுத்தான், அதை இஃப்தாலுன்னு ஆக்கிட்டிங்கன்னா ஏற்படுத்தினான்னு அர்த்தம் வரும். அப்போ அகதாவில் இஃப்தால வந்து இத்தகதன்னு வரும். இந்த ஹம்சா உள்ளது சொற்கள் முதல் எழுத்தாக இருக்கும்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தேயா மாற்றிடுவாங்க. இத்தகதன்னு சொல்லாமல் இத்தகதவில் இருந்து எத்தஹிது, அதிலிருந்து அம்ரு வந்து இத்தஹிது, இத்தஹிது அம்ரில் ஆண்பால் பன்மை. அப்போ இத்தஹிது தான் ஒத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மின் மகாமி இப்ராஹிம், மகாம இப்ராஹிமின் ஒரு இடத்தில். அது பெரிய ஏரியா, 25% ஏரியா. காபாவுடைய சுற்றி உள்ள ஏரியாக்களை 4ஆக பிரித்தோம்னு சொன்னால் 25% ஏரியா வந்து மகாம இப்ராஹிம். அப்போ அந்த ஏரியாவில் எங்கே வேணால் நீங்கள் தொழுதுக்கலாம். அதான் மின் போட்டான்ல, மின் மகாமி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மகாமில் ஏதாவது இடத்தில் முசல்லன், முசல்லாங்கிறது தொழுகிற இடம்ங்கிற அர்த்தத்துக்கு அந்த சொல்லு வரும், மஸ்தர்லையும் வரும். தொழுகை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வந்துடுது. அப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவங்க என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நம்ம எங்கே மக்காவுக்கு போக வந்துச்சுன்னு சொன்னால் 4 திசையிலையும் தொழலாம். அதில் ஏதாவது ஒரு சில தொழுகைகளை வாசலை நோக்கி தொழுவணும். காபாவுடைய வாசல் இருக்கிற பக்கத்தை நோக்கணும்னு வச்சுக்கிறீங்களா, அதான் மகாம் இப்ராஹிம். வாசல் பக்கத்தை நோக்கியாவது சில தொழுகைகளை என்ன செய்யணும், நீங்கள் ஆக்கிக்கிறங்க. இது முடிஞ்சிருச்சா? சரி, பள்ளி வாசலை கட்டி முடிச்சுட்டாங்க இப்ராஹிம் இஸ்மாயில் சேர்ந்து. அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழி கேட்குறான்ல, வாஹிதுனா, அஹித என்றால் உடன்படிக்கை எடுத்தான், அஹிதுனா என்றால் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். இலா இப்ராஹிம, இப்ராஹிமிடத்திலும், இஸ்மாயில, இஸ்மாயிலிடத்திலும் நாம் ஒரு உறுதிமொழி வாங்கினோம். இலா வந்ததுனால இப்ராஹிமீன் வராததில், அது வேற்றுமொழி பெயராக இருக்கிறதுனால ஜர்ரு தன்மீன்னு வராது, ஜர்ருக்கு பதிலாக ஃபத்தஹு தான். அப்போ வாஹிதுனா இலா இப்ராஹீம, அஹித உடன்படிக்கை எடுத்தோம் என்பதற்கு வந்து இலா தான் வரும். அஹிதுனா இப்ராஹீமன்ட்டு டைரெக்டாக வராது. அவங்களுக்கு அரபி மொழிக்கு இலா வரும், நம்ம இலா அதுக்கு இலா பக்கம்லாம் அர்த்தம் செய்ய தேவையில்லை. இந்த ஃபேலுக்கு இந்த இலா தான் வரும். அதனால் இலாண்டு வந்திருக்குது. இலாவையெல்லாம் கணக்கில் கொள்ள தேவையில்லை. அஹிதுனா இப்ராஹீமன்ட்டு தான் தமிழுக்கு அர்த்தம் செய்யணும். இப்ராஹிமிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். இலா எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டால், சில ஃபேலுக்கு வந்து சில ஜருடைய எழுத்துக்களை கொண்டு தான்
அது வந்து அடுத்ததோட போய் சேரும், மஃபூலில் போய் என்ன செய்யும், சேரும். அதனால வந்து இலாண்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தமிழுக்கு வந்து அப்படி இப்ராஹிமின் பக்கம் உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்ல மாட்டோம்ல, இப்ராஹிமிடம் உடன்படிக்கை எடுத்தோம்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர இப்ராஹிமின் பக்கம் இலாண்ட பக்கம் வரை அந்த அர்த்தத்தை நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம். அப்போ இலாவை வந்து விட்டுற வேண்டியதான். இலா வந்து அரபியில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்படி சொன்னால் அரபிகளுக்கு கரெக்டாக விளங்கிக்கிறேன். இதை தமிழில் சொல்லும்போது நம்ம தமிழ் நடைப்படி தான் சொல்லணும். வாஹிதுனா இலா இப்ராஹிமனா இப்ராஹிமிடம் உறுதிமொழி வாங்கினோம். அதில் அத்துஃப் தான் இஸ்மாயில். இஸ்மாயில் இடத்துலையும் உறுதிமொழி வாங்கணும். என்ன உறுதிமொழி? அன் தஹிரா. தஹர என்றால் சுத்தப்படுத்தினான். தஹாரத்துங்கிறோம்ல, தஹரன்று ஃபஅலங்கிற வசன். தஹர உலர்ந்து அமுர் எப்படி வரும்? தஹர யுதஹிரு தஹிர். அல்லிம் அல்லிமா அல்லிமுன்னு வரும்ல, அல்லமோவிலேருந்து அல்லிம், சல்லமோவிலேருந்து சல்லிம், அந்த மாதிரி தஹரவுலேருந்து தஹிர். அப்போ அன் தஹிர், தஹிர் ரெண்டு பேர் இருக்கனால தஹிரா, நீங்கள் ரெண்டு பேரும் சுத்தப்படுத்துங்கள். இப்ராஹிம் இஸ்மாயில்கிட்ட உடன்படிக்கை எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? அன் என்றால் என்றுன்னு அர்த்தம். என்று உடன்படிக்கை, அந்த என்றுங்கிறத கடைசியாக சேர்த்துக்கிறேன் அன் வந்ததுனால. இப்போ தஹீரான்னா நீங்கள் ரெண்டு பேரும் சுத்தப்படுத்துங்கள். அன் தஹீரா என்றால் நீங்கள் ரெண்டு பேரும் சுத்தப்படுத்துங்கள் என உடன்படிக்கை எடுத்தோம். எதை சுத்தப்படுத்தணும்? தஹீராவில் ஃபேலும் ஃபாயிலும் இருக்கிறது, மஃபூல் வரணும். எதை சுத்தப்படுத்தணும்னா பைத்திய, எனது வீட்டை, எனது ஆலயத்தை, காபாவை, எனது ஆலயத்தை நீங்கள் ரெண்டு பேர் என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்துங்கள் என்று உறுதிமொழி கட்டியாச்சு. கட்டின பிறகு அது நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்குறான். சுத்தப்படுத்துங்கள், சுத்தமாக வச்சுக்கிறங்கிறான். அப்போ ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க என்று கேட்டால், எனது வீட்டை வந்து சுத்தமாக்கி வையுங்கள். யாருக்காக சுத்தமாக்கி வைக்கணும்னு கேட்டால், லி தாயிஃபீன, தவாஃபு செய்பவர்களுக்காக, உள்ள ஆக்கிஃபீன, ஏத்திகாஃப், அக்கஃபன்னா ஏத்திகாஃப் இருந்தான், அங்கே ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்காக, ஒரு ருக்கோய் சுஜூத், ருக்கு சஜிதா செய்பவர்னா தொழுகைன்ற அர்த்தம். ருக்கு சஜிதா செய்பவர்களுக்காக. ருக்கோவுன்னு சொன்னால் ராக்கிவுன் என்பதனுடைய பன்மை ருக்கவுன். ராக்கிவுன்னா ஒரு ருக்கு செய்கிறவன், ருக்கோ என்றால் ருக்கு செய்யக்கூடிய பலர், சுஜூதுன்னா சஜிதா செய்ய சாஜிதுக்கு சுஜூத். அப்போ ஒரு ருக்கோய் சுஜூத் என்றால் ருக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களுக்கும் ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்கும் தவாஃப் செய்பவர்களுக்குமாக எனது வீட்டை நீங்கள் ரெண்டு பேரும் தூய்மையாக்குங்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா அவங்களுக்கு ஒரு கட்டளையிடுறான். கட்டளையாக்கிட்டு என்று உறுதிமொழி எடுத்தோம். சரியா? அதுக்கடுத்து என்ன வருதுன்னா 125 முடிஞ்சிருச்சு. 126 என்ன வருதுன்னா, ஒய்து கால இப்ராஹீமும், இப்ராஹிம் கூறியதை எண்ணி பாருங்கள். இது வந்ததுனால எண்ணி பாருங்கள். இது கால இப்ராஹீமும், இப்ராஹிம் கூறியதை எண்ணி பாருங்கள். என்ன கூறினார்? ரப்பி, என் இறைவா. என் இறைவாண்டு ஒரு ரப்பின்னு இருக்கும். இது அந்த ரப்புன் என்றால் இறைவன். என் இறைவன் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு சேர்க்கணும், ரப்பின்னு சேர்க்கணும்ல. இந்த என்ன செய்வாங்கன்னா சேர்க்காமல் விட்டுருவாங்க. ரப்பி என்று சொன்னால் கூட என்ன தான் அர்த்தம்? ரப்பின்ற அர்த்தம். அந்த கசர் வந்து அங்கே இருக்கிறத காட்டிடும். ரப்புண்டு ரஃபு தானே இருக்கணும். அந்த ரப்பில் வந்து ரஃபு இல்லாமல் கசராக போச்சுன்னு சொன்னால் அது ஏயினால தான் கசராக இருக்குன்னு விளங்கிடுது. அதனால் அந்த போக்கிடுவாங்க. இல்லாட்டா கூட அதுக்கு என்ன அர்த்தம்னா ரப்பின்னு அர்த்தம். ரப்பி என்று இருக்கிறது. அது என்ன அர்த்தம், எதனுடைய சுருக்கம் என்று கேட்டால் ரப்பி, என் இறைவா. இப்ராஹிம் சொல்கிறார், என் இறைவா, இஜ்அல், நீ ஆக்கு. ரெண்டையும் சேர்த்தா அந்த அலிஃபை வாசிக்க மாட்டோம். ரப்பி ஜால், ரப்பி இறைவா, இஜால் நீ ஆக்கு, ரப்பி ஜால் நீ ஆக்கு. என்னத்தாக்கு? ஹாதா, இதைன்னா அந்த ஊரை காட்டி, ஹாதா இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க. இறைவா, இதைன்றது எதை சொல்கிறாருன்னு கேட்டால் ஊரைத்தான் சொல்கிறாரு. ஊரைத்தான் சொல்கிறான்னு எப்படி விளங்குதுன்னா அடுத்த சொல்கிற வார்த்தையில் விளங்கிடுது. இந்த இதை பலதன் ஆமினன்,
அபய பூமியாக நீ ஆக்கு, அபயமளிக்கும் ஊராக நீ ஆக்கு. ஊராக ஆக்குன்னு ஒரு காபாங்கிற ஆலயத்துக்கு அவர் சொல்லலை, ஹாதாங்கிறது இதுன்னு சொல்கிறாரு. அந்த இது என்பது ஆலயத்தையும் குறிக்கலாம், ஒட்டுமொத்த ஊரையும் குறிக்கலாம். இவர் எதை குறித்து ஹாதாங்கிறாருன்னு கேட்டால் ஊரை குறித்து தான் கேட்குறாரு. ஏன்னு கேட்டால் அடுத்து அதை ஹபராக மஃபூலாக சொல்லும்போது பலதன் சொல்லிடுறார்ல, ரப்பிஜல் ஹாதா பலதன், இதை அபயமளிக்கும் ஊராக ஆக்கு. அப்போ இது என்ன, இந்த ஊரை. அப்போ ரப்பிஜால் ஹாதா, இந்த ஊரை நீ ஆக்குவாயாக. எப்படி ஆக்கு? பலதன் ஆமினன். ஆமினன்னா அபயம், பாதுகாப்பு அளிக்கிறது, அபயமளிக்கிறது, அபயமளிக்கக்கூடிய இஸ்முல் ஃபாயில். அபயமளிக்கும் ஊராக இந்த ஊரை ஆக்கு என்று இப்ராஹிம் நபி சொன்னதை எண்ணி பாருங்கள். இப்ராஹிம் நபி துவா செஞ்சார், அதை நான் ஏற்றுக்கிட்டேன். இன்றைக்கு வரை அபய பூமியாக இருக்குது, உணவு அதில் அடங்கி இருக்குது. அடுத்து என்ன துவா செய்கிறாரு இப்ராஹிம் நபி? வர்சுக், நீ உணவளிப்பாயாக. அகலஹு, இந்த ஊராருக்கு. அகலஹுனா அகலல் பலதி, இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு. அகலுனா உரியவர், அகலஹுனா அகலுல் பலதுனா இந்த ஊர்வாசிகள். இப்போ வர்சுக் அகலஹு, இந்த ஊர்வாசிகளுக்கு நீ உணவளிப்பாயாக. மின சமராத்தி, கனி வர்க்கங்களிலிருந்து, பழ வகைகள் இருக்குல்ல, அந்த பழ வகைகளிலிருந்து உணவளிப்பாயாக. அதுதான் அவர் கேட்குறாரு, பழங்கள் கிடைக்கணும், பழத்துக்கு நிகரான உணவு எதுவும் கிடையாது. அவர் கேட்டது என்னென்னா, பாலைவனமாக இருக்குது, அங்கே ஒன்றுமே கிடைக்காது. அங்கே வச்சு என்ன செய்கிறாருன்னா, பழங்களை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, பழங்களை உணவாக கொடு அப்படின்னோடனே, மண் ஆமன பின் மின்ஹும் பில்லாஹி ஒல்யோமில் ஆஹிரி. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த துவா செய்யும்போது அவருக்கு ஒரு டவுட் வருது. டவுட் என்ன டவுட் வருது? ஊரில் உள்ளவங்களுக்கு ரிசுக்களிப்பாயாகன்னு கேட்டுவிட்டார். ஒரு ரிசுக்கு அகலவும் மின சமராத்தி, இந்த ஊரார்களுக்கு சமரத்துகளை கொடுன்னு சொன்னோடனே, அந்த ஊரில் யார் இருப்பா? நல்லவர் இருப்பாங்க, கெட்டவர் இருப்பாங்கல்ல. ஒரு ஊர்னு சொன்னால் அதில் அல்லாஹ்வை நம்புகிறவங்களும் இருப்பாங்க, நிராகரிப்பவங்களும் இருப்பாங்க. அப்போ இவர் கேட்டது, இந்த ஊர்வாசிகள் கொடுன்னு கேட்டது நல்லவங்களுக்கு கேட்டாரா, கெட்டவங்களுக்கு கேட்டாரா? எல்லாத்துக்கும் கேட்டாரா? எல்லாத்துக்குங்கிற அர்த்தத்தில் அது வருது. வருசுக்கு அகலகும் இந்த சமராத்தி, இந்த ஊராருக்கு கனிகளை கொடுப்பாயாகன்னு கேட்டார். கேட்டவொன்னு அவருக்கு ஒரு நெருடல் வருது. என்னென்னு கேட்டால், இதில் காஃபிலாம் வருவானுங்கள, அவனுக்கெல்லாம் கேட்கலாமா? அது தப்பாயிடுச்சு அவர் நினைக்கிறாருன்னு எதை வச்சு தெரியுதுன்னு கேட்டால், ஏற்கனவே இதே மாதிரி என்ன செய்வார்னு கேட்டால், என்னுடைய குடும்பத்திலேருந்து நீ இமாம்களை ஏற்படுத்து, ஒமின் துர்ரியத்தின்னு கேட்பார். அல்லாஹ் நினைஞ்சிருவான்னு கேட்டால், அதில் கெட்டவனுக்கெலாம் இந்த உறுதிமொழி கிடையாதுன்றுவான். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உன்னை இமாமாக்கிறோம். முதல் வசனம் படிச்சுட்டோம், நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னி ஜாயலுக்கள் இன்னாசி இமாமா, உன்னை இமாமாக்கி விட்டோம்னு அல்லாஹ் சொன்னான். அவர் என்ன கேட்டார்? ஒமின் துர்ரியத்தின்ட்டார், என் புள்ள குட்டியர்லையும் ஆக்குன்ட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அப்படி முடியாது, அதில் நல்லவங்களை தான் ஆக்குவேன், கெட்டவனை ஆக்க மாட்டேன்ட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு கேட்டால், நல்லவங்களுக்கு தான் எதுவும் செய்வான், கெட்டவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான்னு அவரை விளங்கிட்டார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரார்களுக்கு கனிகளை கொடுத்துருன்னு சொல்லிட்டு, ஆஹா ஊரார்னு சொன்னால் எல்லோரும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு மூமினுக்கு மட்டும் கேட்போன்னு பதில் சொல்கிறார். பதிலாக என்ன செய்கிறாருன்னா மாற்றுறார். எப்படி? ஒரு சுக்காகுலகம் என சமராத்தி, இந்த ஊரார்களுக்கு சமராத்துகளை கொடு. ஊரார்களுக்குன்னா எல்லாருக்கும் இல்லை, மண் ஆமனம் என்னும் பில்லாகி, அவங்களில் யார் அல்லாவை நம்புகிறாங்களோ, ஒல்லியுமில் ஆகிரத்தை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. இது ஏன் இப்படி கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ் கெட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் அல்லாஹ் வழங்குகிற விஷயம் ரெண்டு வகையில் இருக்கிறது. துன்யாவுடைய உணவு இந்த மாதிரி தேவைகளை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் கணக்கு கிடையாது, எல்லாரும் கொடுத்துருவான். மறுமை பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு கொடுப்பான், கெட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டான். கேட்ட துவா மறுமை சம்மந்தப்பட்ட துவா. என்ன கேட்டார்? இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமான்ட்டு அல்லாஹ் சொன்னான். உன்னை இமாமாக்கிட்டோம்ண்டு. அவரும் மின் துர்ரியத்தி, என் துர்ரியத்திலையும் இமாமாக்குன்னு கேட்குறாரு. இது மர்ம சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தர் இமாமாகனா நல்லடியாராக ஆக்குதல் என்று சொன்னால் அது ஆகிரத்து தொடர்பான ஒரு விஷயமாகிடுது. அது நீ கெட்டவனுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அநியாயக்காரனு கிடையாதுன்னு நல்லா மறுத்துட்டான். இந்த டிஃப்ரெண்ட்டை கவனிக்காமல் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு துவா செஞ்சோம்,
நம்ம புள்ள குட்டிகளையெல்லாம் இமாமாக்க சொல்லி கேட்டோம், அல்லாஹ் நினைஞ்சிட்டான்னு கேட்டால் நல்லவனுக்கு மட்டும் கேளுன்ட்டான், கெட்டவனுக்கு கேட்காதன்னு சொல்லிவிட்டான். அப்படின்ற யாபத்துக்கு வந்தவொடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரிசுக்கு அப்படி எடுத்துக்கிறாரா? ரிசுக்கு அப்படி இல்லை. ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சுக்கு அவ்வளோ முன்ன சமராத்தின்றே கேட்கலாம். இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் காஃபிர் முஸ்லீம் எல்லாத்துக்கும் ரிசுக்கு கொடுன்னு கேட்கலாம். துன்யாவுடைய விஷயங்கள். அவர் துன்யாவுடைய விஷயத்தை கேட்கும்போது என்ன செய்கிறார்? பயப்படுறாரு. ஏற்கனவே ஒரு நம்ம பிள்ளை குட்டிகளுக்காக கேட்டோம், அல்ல அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டான், இப்போ நம்ம கேட்டோம்னா அதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அகலகு என்பதை வந்து இப்போ பதில் போட்டு மாற்றுறார். வருசுக்கு அகலகு, இந்த ஊராருக்கு வழங்க. ஊரார் என்று சொன்னால் யாரை நான் சொல்கிறேன்னு கேட்டால் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அவர்கள் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பியவர்களுக்கு நீ ரிசுக்களிப்பாயாக. அந்த அகிலு என்ற இடத்துல இதை கொண்டே வச்சுக்கிறணும். அகிலு என்பதை தப்பாக சொல்லிவிட்டு மண் ஆமனை என்று என்ன செய்கிறாரு? சரி பண்ணி பதிலாக பயன்படுத்துகிறாரு. அப்போ ஒரு சுக்கு அகலகு இந்த ஊராருக்கு கொடுப்பாயாக, அதாவது ஒரு சுக்கு மண்ணாமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரின்னு கேட்டுறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த இதில் செஞ்ச தவறை சுட்டி காட்டுறான். முதல்லையும் தப்பு செஞ்சார் தாவுல, எல்லாம் சுட்டி காட்டிட்டான். இப்போ என்ன செய்கிறாருன்னா இந்த வித்தியாசத்தை விளங்காமல் துன்யாவுடைய ரிசுக்கு விஷயத்துக்கு மூமினுக்கு மட்டும்னு கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. கால அல்லாஹ் சொல்கிறான் ஒமன் கஃபர, காஃபிர் ஆகிட்டான் அவனுக்கும் என்ன மண்ணாமண்ணங்கிற ரிசுக்கு கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒமன் கஃபர, காஃபிர் ஆகிவிட்டான அவனுக்கும். அல்லாஹ் வந்து ஜாயின் பண்ணுறான். நீ மண் ஆமன பில்லாகின்னு கேட்டீங்களப்பா, நீ அவனுக்கு மட்டும் கேட்காத, காஃபிருக்கும் கேளு. ரிசுக்கை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இந்த உலகத்தினுடைய உணவுகள் செல்வங்களை வழங்குவதை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் செய்வேன். நல்லடியார் ஆக்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அது நல்லவங்களுக்கு தான் செய்வேன். அதில் வந்து என்ன செஞ்சாருன்னா இமாம் ஆக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் கேட்டார். எல்லாருக்கும் நீங்கள் கேட்கக்கூடாது, நல்லவனுக்கு மட்டும் கேளு. இதில் சோத்தை கேட்குறாரு, அதுலேயும் நல்லவனுக்கு மட்டும் அதில் அதை தவற விளங்கிக்கிட்டு என்ன செய்கிறாரு? நல்லவருக்கு மட்டும்னு கேட்குறாரு. இதில் அப்படி கேட்காத, கெட்டவனுக்கும் கேளு. அப்போ அதாவது ரிசுக் அளிக்கிற விஷயத்தை பொறுத்தவரை அதனால தான் மக்கா காஃபிர்லாம் நல்லா சொகுசாக செழிப்பாக இருந்தான்ல. மக்காவோட சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் செத்தா போயிட்டான், அவனுக்கெல்லாம் சேர்த்து இப்ராஹிம் நபி தான் துவா செஞ்சுட்டு போயிருக்காரு. அவர் செஞ்சது மூமின்களுக்கு தான். அல்லாஹ் கரெக்ஷன் பண்ணி அவனுக்கும் சேர்த்துக்கன்ட்டான் அல்லாஹ். அப்போ என்ன வருதுன்னு திருப்பி ஒருக்காவாங்க. ஒரு சுக்காகலஹு மின சமராத்தி, இவ்வூராருக்கு கனிகளை வழங்குவாயாக. ஊராருக்கு என்றால் எல்லோருக்கும் இல்லை, அவர் விளக்குறாரு, எல்லோருக்கும் இல்லை. மண் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அவர்களில் அல்லாஹ்வையும் ஆகிரத்தை நம்பினாங்களே அவங்களுக்கு வழங்குவாயாக என்ற உடனே கால இறைவன் சொன்னான் ஒமன் கஃபர, யார் நிராகரித்து விட்டான அவனுக்கும் வழங்குவாயாகன்னு சேரு. அதையும் சொல்லுண்டு அதில் வந்து அத்துப்பு செஞ்சு வந்திருக்குது. அவருடைய வார்த்தையில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு போய் அத்துப்பு செய்கிறான். அவர் மண் ஆமனன்னு கேட்ட என்ன மண் ஆமனங்கிற மண் கஃபரவையும் சேர்த்துக்க. மண் ஆமன ஒமன் கஃபர அங்கே அத்துப்பு செஞ்சு சொல்லுன்ட்டான்ல. ஒமன் கஃபர நிராகரிப்பவர்களுக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அவர் ஈமான் கொண்டவர்களுக்கு ரிசுக்குன்னு கேட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒமன் கஃபர நிராகரிப்பவர்களுக்கும் தான் கொடுப்பேங்கிறான். அப்போ இதில் நம்ம ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்குது. துன்யாவுடைய எந்த பாக்கியத்தையும் நம்ம காஃபிரு கேட்கலாம், மறுமையுடைய எந்த ஒரு பாக்கியத்தையும் காஃபிரு கேட்கக்கூடாது. யாரெல்லாம் இவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டக்கூடாது, யாரெல்லாம் இவர் ஹிதாயத்தை கொடுன்னு கேட்கலாம், அவர் முஸ்லீம் ஆக்குன்னு கேட்கலாம், உனக்கு பணத்தை கொடுன்னு கேட்கலாம், நோய் எண்ணிக்குன்னு கேட்கலாம், அவர் இவரையும் என்னையும் சொர்க்கத்தில் ஒன்றாக்கி வைன்னு கேட்கக்கூடாது. காஃபிராக இருந்தார்னு சொன்னால் அப்படி கேட்கக்கூடாது. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இறைவா இவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடும், அவனுக்கு தான் மன்னிக்க மாட்டேன்னு வச்சாச்சு மறைய மன்னிப்பு கேட்குற. அப்போ இப்போ இந்த இப்ராஹிம் நபியுடைய இந்த 2 துவாவுலையும் முதல்லையும் அவர் தவறான துவா செய்கிறாரு, அல்லாஹ் கரெக்ஷன் பண்ணி திருத்தி கொடுத்துட்றான். 2வது துவா செய்கிறாரு, அதுலேயும் கரெக்ஷன் பண்ணி திருத்தி கொடுத்துட்றான். திருத்தப்பட்ட கருத்தின் பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லவனுக்கு மட்டும் கேளு, துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லோருக்கும் கேளு. இதுதான் அல்லாஹ் கரெக்ஷன் பண்ணி முடித்த இறுதியான ஒரு நிலைமை. அப்போ அதை ஒமன் கஃபரை சொல்லிவிட்டு அப்புறம் விளக்குறான்ல மத்தி ஊஹு ஹலீலன். ஹலீலன்னா கொஞ்சம்னா கொஞ்சம் காலம்னு வச்சுக்கிறணும். கொஞ்ச காலத்திற்கு அவனுக்கு சொகுசான வாழ்வு அளிப்பேன். இந்த காஃபிராக இருக்கிறாங்கள கொஞ்ச காலத்துக்கு தான், அப்புறம் மறுமையில் என்ற வரத்தான் போகிறாங்க. மத்தி ஊஹு கலீலன், காஃபிரானவனு கொடுப்பேன். கலீலன் குறைவாக அவருக்கு, மத்தா என்றால் சுகமான வாழ்வழித்தான் அர்த்தம். மத்திவு என்பது முத்தகல்லிம். மத்திவுஹு நான் அவருக்கு சுகவாழ்வு அளிப்பேன், கலீலன் சிறிது காலம் குறைந்த காலத்துக்கு அளிப்பேன்.
அப்புறம் சும்மா அல்தர்ருஹு, பிறகு அவனை நான் இழுத்து செல்வேன், இலா அதாபின்னார், நரக நெருப்பின் வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன், ஒ பிஸல் மசீர், அது மகா கெட்ட ஒரு இருப்பிடத்திற்கு இழுத்து செல்வேன். மசீர்னா இருப்பிடம், போய் சென்றடைகிற இடம். பேசுனா கெட்ட ஒரு இடத்துக்குன்னா நரகத்தை தான் அப்படி சொல்கிறான். கெட்ட ஒரு இடத்திற்கு அவனை இழுத்து செல்லுவேன். அப்போ காஃபிருக்கு நான் கொடுப்பேன்டா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலத்துக்கு இங்கே கொடுப்பேன், அங்கே பிடிப்பேன் என்று சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த 126 விளைக்கிறான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய இந்த துவாவில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், நிறைய சட்டங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இப்ராஹிம் நபி செஞ்சதெல்லாம் பின்பற்ற தான் வேணும். அல்லாஹ் எதை கரெக்ஷன் பண்ணிட்டானோ அதில் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கரெக்ஷனை தான் பின்பற்றணும். அல்லாஹ் செஞ்ச கரெக்ஷன் என்ன, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லோருக்கும் கேட்டுறாதே, துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லோருக்கும் கேளு, இதுதான் கரெக்ஷன். இதை நம்ம என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக கட்டி முடிக்கும் முந்தையே சுத்தப்படுத்த சொல்லிட்டான். இதில் என்ன செய்கிறேன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாரா, கட்ட ஆரம்பித்த உடனே அந்த கட்டுமான பணி வந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் இதில் சொல்லி காட்டினான். எப்படி கட்டுறாரு, இது எர்ஃபவு இப்ராஹிம் அவர்கள், ரஃபாண்டா உயர்த்தினான், எர்ஃபானா உயர்த்துகிறார், இது வந்ததுனால உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். இது எர்ஃபோ இப்ராஹிம் அவர்கள் உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். எதை உயர்த்தினார், அல் கவாயித மினல் பைத்துனா காபா ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய அடித்தளங்களை உயர்த்துறார், அஸ்திவாரத்தை உயர்த்துறார். முதல்ல அஸ்திவாரத்தை போட்டுருவாங்க, அதுக்கு மேலே கட்டடத்தை எழுப்புவாங்க, மேலே அதை ஒசத்துறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாருன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் செவத்தை எழுப்புனார்னு அர்த்தம். இது எர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித, இப்ராஹிம் அவர்கள் அடித்தளத்தை உயர்த்தினார், மினல் பைத்தி, அந்த பைத்துல்லாவில் உள்ள அடித்தளத்தை உயர்த்திய போது, அல்ல உயர்த்தியதை உயர்த்திய போதுன்னு கூட சொல்லலாம். என்னடா பின்னாடி ரப்பனான்னு துவா செஞ்சார்னு வருது, அப்படி வச்சுக்கிடலாம். அல்ல உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். இஸ்மாயிலும் உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். இந்த இஸ்மாயிலுங்கிறது இப்ராஹிமில் கொண்டே அத்துஃபு. இது எர்ஃபோ இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அடித்தளத்தை, காபாவின் அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை உயர்த்தியதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்புறம் ரப்பனா, எங்கள் இறைவா, இந்த இடத்துல வச்சு நமக்கு விளங்குது. எங்கள் இறைவான்னா திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வருது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், அவர்கள் பிரார்த்தித்தார்கள்னு சேர்த்துக்கிறணும். அவர்கள் துவா செய்தார்கள், உயர்த்திய போது என்ன செஞ்சாங்க, அவங்க 2 பேரும் துவா செய்தார்கள். என்ன துவா செய்கிறாங்க, ரப்பனா எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து இதை ஏற்பாயாக. தகப்பலன்னா ஒப்புக்கொண்டான், தகப்பல என்பதனுடைய அம்ரு தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து இதை கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், காபாவை கட்டி முடிச்சிட்டோம், இதை நீ ஒப்புக்கொள்ளணும், எங்களுக்கு கூலி கிடைக்கணும் மறுமையில். அல்லாவுக்காக தான் இதை நாங்கள் செஞ்சோன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கூலி தரணும். அதனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, ரப்பனா எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ செவிமடுக்கிறவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய். அப்போ காபாவை கட்டுறாங்க, கட்டிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவும் செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க, இது ஒப்புக்கொள்வாயாக. இதுதான் முக்கியமானது. நம்ம எந்த ஒரு நல்லறத்தை செஞ்சாலும் அதனுடைய இறுதியாக என்ன இருக்கணும்னு கேட்டால், இறைவா இதை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் முகஸ்துதி அந்த பெருமையெல்லாம் வராது. அடுத்தவன் மெச்சுறதுக்காகலாம் செய்கிறாங்கல்ல, அது வராது. நீங்களே ஒரு செலவழித்து பள்ளியாசலை கட்டி கொடுக்குறீங்க, பள்ளியாசை கட்டி கொடுத்தோன்னா என்ன மண்டக்கணம் எப்படி வரேன், நம்ம பள்ளியாசை கட்டணும், நம்ம தான் அந்த பள்ளியாசை கட்டின ஆள், குடை வள்ளல், எல்லோரும் பாராட்டுவாங்கன்ட்டு சைத்தான் போடுவான். அது வராமல் இருக்கணும்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, நீ ஏற்றுக்கிறதுக்கு தான் இதை கட்டியிருக்கிறோம், இவங்களுடைய ஆதரவுக்கு அவலாம் கட்டலை என்ற அர்த்தம் அதில் அடங்கிடுது. எல்லா நல்லறங்களுக்கு பின்னாடியும் ரப்பனா தகப்பல் மின்னான்னு சொல்வது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை. எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, ஏன்னா அவரை பின்பற்றணும்னு இருக்குல்ல, ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு தானே அவர் செஞ்சுருக்கிறாரு. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அர்த்த சமீஉல் அலீம், இன்னக்கு நீ, அந்த நாள் நீ தான், 2 வந்துச்சுன்னா நீ தான் வச்சுக்கிற வேண்டியதான். நீண்டு சமையல் சொல்ல மாட்டோம்ல, இன்னக்குண்டா நீ, அந்த நீ, 2க்கும் சேர்த்து என்ன அர்த்தம்னா நீ தான்,
வேற எவனும் கேட்க முடியாது, நீ மட்டும்தான். அஸ்ஸமீஉ, எங்களுடைய துவாவை செவியுறுபவன். சமீஉன்னா காதில் கேட்கக்கூடியவன், அல் அலீமுன்னா அறிந்தவன். நீ 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 மட்டும்தான் செவியுறுபவனாக அறிந்தவனாக இருக்கிறாய். இது 127. அதுக்கு அடுத்து துவா செய்கிறாங்க. காபாவை கட்டி முடிச்சுட்டு அவங்க கேட்குற துவாவெல்லாம் ரொம்ப பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுற துவா. ரப்பனா, எங்கள் இறைவா, வஜ்அல்னா, எங்களை ஆக்குவாயாக, முஸ்லிமைனி லக்க, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக. அஸ்லம என்றால் கட்டுப்பட்டான், அதனுடைய இஸ்ம் ஃபாயிலும் முஸ்லிமுன், கட்டுப்பட்டவன். 2 பேர் பிரச்சனையாக இருக்கிறனால முஸ்லிம் மானி, மஃபூலாக இருக்கிறனால முஸ்லிம் மைனி. ஒஜால்னாங்கிறதுல நான் என்பது மஃபூலு, முஸ்லிம் மைனிங்கிறது செகண்ட் மஃபூலு. அப்போ ஒஜால்னா, எங்களை ஆக்குவாயாக, என்னவாக ஆக்குவாயாக, முஸ்லிம் மைனி இலக்க, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்குவாயாக, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஒமின் துர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும் உம்மத்துன் முஸ்லிமத்துன் இலக்க, உனக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இருக்கிறார்கள். ஒமின் துர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததிகளிலேயும் உம்மத்துன் முஸ்லிமத்துன், முஸ்லிமான உம்மத்து, முஸ்லிமத்துனா கட்டுப்பட்டது, இலக்க உனக்கு கட்டுப்பட்ட உம்மத்து இருக்கிறார்கள் அப்படி ஆக்குவாயான்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ காபாவை கட்டியாச்சு. காபாவை கட்டினவுடனே அதில் என்ன செய்யணுன்ற வழிமுறை இருக்கிற வணக்க வழிபாட்டு முறை, அதுக்கு கேட்குறாரு. அரினா மனாசிக்கனா, எங்கள் 2 பேருக்கும் கிரிகைகளை செய்ய வேண்டிய நல்லறங்களை எல்லாம் காட்டி தருவாயா. அரினான்னா ஆண்டு சொன்னால் பார்த்தான், அது அஃபால வாக்குனீங்கன்னா ஆண்டு வரும், அறாண்டு சொல்லணும். அறான்னா காட்டினான், ஆண்டா பார்த்தான், அறாண்டா காட்டினான். அரா யுரியில் இருந்து என்ன வரும், துரிண்டு வரும். அதில் அம்ரு எடுத்தீங்கன்னா அரி, அரி என்றால் நீ காட்டு. அரி அரியா அரு, அரி அரியா அரியன. அப்போ இது அரி ஒன்று, நான் ஒன்று. நாங்கிறது முத்தக்கல்லிமுடைய நான். அரி நான், எங்களுக்கு காட்டுவாயாக. மனாசிக்கனா, எங்களுடைய ஹஜ்ஜி கிரியைகளை வணக்க வழிபாடுகளை காட்டி கொடு. இந்த காபா கட்டிட்டோம், என்ன செய்யணும், இதில் அந்த வேலைகள்லாம் சொல்லித்தரணும்ல, நீ தான் சொல்லித்தரணும் என்று 2 பேரும் சொன்னார்கள். இதில் என்ன விளங்குதுன்னா, வஹி தான் மார்க்கம்னு விளங்குது. பள்ளிவாசலில் கட்டியாச்சு, காபாவை கட்டியாச்சு, அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போக இல்லை, விடலை. என்ன சொல்கிறான், எப்படி தொழுவணும், எப்படி இந்த காபாவில் வணக்கங்களை செய்யணும் என்று நீ காட்டி கொடு. நான் உனக்கு ஹலீலாக இருந்தாலும் பெரிய நபியாக இருந்தாலும் நானாக உண்டாக்கிற முடியாது என்பதற்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, அரினா மனாசிக்கனா, எங்களுடைய கிரியைகளை, கிரியைன்னா வழிபாட்டு முறை, தொழுக நோன்பு உள்ள எல்லாத்தையும் குறிக்கும், எங்களுடைய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டி கொடுப்பாயாக. ஒத்துபு அலைனா, எங்களை மன்னிப்பாயாக. தாபண்டா மன்னித்தான், அதுக்கு அலா வரும், எங்கள் மீது மன்னிப்பாயாகன்னு சொல்ல தேவையில்லை. தாபண்டால் அதுக்கு பிறகு அலா சேர்ந்துடும். தாப அலைனாண்டா எங்களை மன்னித்தான், துபு அலைனாண்டா எங்களை மன்னிப்பாயாக. தாப என்பது துபு என்பது தாப என்பது ஏவல் வினை. கால குல் வரும்ல, காலவுலேருந்து குல், தாபவுலேருந்து துபு. தாப என்றால் மன்னிப்பு கேட்டான், மன்னித்தான், ரெண்டு அர்த்தத்துக்கு வரும். அலா வந்துருச்சுன்னா மன்னித்தான் வந்துடும். அப்போ துப்புன்னா நீ மன்னிப்பாயாக. அலைனா, எங்கள் 2 பேரையும் மன்னிச்சிரு. இதில் மன்னிக்க ஒரு பாவமும் அவங்க செய்யலை. என்ன பாவம் செஞ்சாங்க, காபா தானே கட்டினாங்க. எந்த நல்லறங்களை செஞ்சாலும் அதில் நமக்கு மண்டக்கணம் வந்துடும், சைத்தான் வந்துடுவான், நம்ம தான் சாதிச்சுவிட்டோன்னு வந்துடுவான். அது மாதிரியான எண்ணங்கள் இது வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு தௌபா செய்யணும். இதாஜா சூறாவிலே நல்லா அப்படி சொல்லி தருவான். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழையும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனை போற்றி புகழ்வாயாக. வஸ்தக்ஃபிர்ஹு, மன்னிப்பு கேட்பாயாக. மன்னிப்பு கேட்கவர் என்ன செஞ்சார், ஒன்றுமே செய்யலை. மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, வந்தவொடனே என்ன வரும், நம்ம பெரிய சாதிச்சிட்டோன்னு வரும். அப்படி வந்துடக்கூடாதுங்கிறது என்ன செய்யணும், அப்படி ஏதாவது வந்திருக்குமே ஆனால் நீ மன்னிப்பாயாக. அப்போ இதில் எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு, ஒரு தப்பும் செய்யலை. இந்த 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 சம்பவத்தில் எந்த தப்பும் இல்லை. பள்ளியாசத்தை தான் கட்டினார். கட்டின பிறகு என்ன செய்கிறாருன்னா, யாரெல்லாம் ஹஜ்ஜி வழியெல்லாம் காட்டிரு, எங்களை மன்னிச்சிரு. இதை கட்டிக்கிட்டு இருக்கும்போது பலவித எண்ணங்கள் எங்களுக்கு வந்திருக்கலாம், பலவித சிந்தனைகள் வந்திருக்கலாம். அதனால் நீ தான் என்ன செய்யணும், துபு அலைனா, எங்களை நீ மன்னிப்பாயாக.
இன்னக்க அந்த இன்னக்கண்டா நீ, அந்தனால் நீ ஏன்ற அர்த்தம். இன்னக்க அந்த நீயே அத்தவ்வாபு, தவ்வாபுங்கிறது ஃபஆலுங்கிறது அந்த இஸ்முல் ஃபாயிலே கூடுதலாக சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவோம்ல, ரொம்ப மன்னிக்கிறவன், அதுக்குரிய வார்த்தை. ஃபஆலுன் அல்லாஹ்வுன் ரொம்ப அறிஞ்சவன், ஃபத்தாஹுன் ரொம்ப வெற்றி அளிப்பவன், அது மாதிரி வந்து தவ்வாபுன் ரொம்ப மன்னிக்கிறவன். தாயிபுண்டா மன்னிக்கிறவன், தவ்வாபு என்றால் ரொம்ப 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 மன்னிக்கிறவன். இன்னக்க அந்த நீயே தவ்வாபு மிக மன்னிப்பவனாக இருக்கிறாய், ரஹீமு நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறாய் என்று அவங்க ரெண்டு பேரும் துவா செய்தார்கள் அப்படின்னு சொல்லி 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து ஒரு அவங்களுடைய துவா தொடர்கிறது. அடுத்து செஞ்ச துவாவை என்ன செய்யணும் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். சொல்லுவாங்க.